வேற என்ன தெரியும்? நீ கோபப்பட்டுதான் இன்னைக்கு நீயும் நானும் யாரும் இல்லாம இருக்கோம். நான் ஆண்டவத்து கூடவே போய் தூங்குறேன். இன்னும் அவளுக்கு கோவம் போல. விடு பாரதி, அவளுக்கு அவங்க அப்பா கிடைக்கலையேன்னு தான் அப்படி பேசிட்டு போறா. பாவமா குழந்தை, சரியாயிடுவா, விடு. அவ இடத்துல யாரா இருந்தாலும் இப்படிதானமா பேசுவாங்க. எனக்கு அதெல்லாம் வருத்தம் இல்ல. இன்னைக்கு அவர் பக்கத்துல இருந்தும் அவரை பார்க்க முடியாம போயிடுச்சேந்தா வேதனை. சரிம்மா, வருத்தப்படாத. இப்படியே வருந்துற போது காலம் எல்லாத்தையும் சரி பண்ணும் பாரதி. அதுக்கு இல்லம்மா, நான் அவரை பார்த்து ஏன் என்ன இப்படி வெறுக்கிறீங்கன்னு கேட்கணும், ஏன் எங்களை விட்டுட்டு போனீங்கன்னு கேட்கணும். விட்டுட்டு போற முன்னாடி வரைக்கும் நல்லா தானே பேசிட்டு போனீங்க, அப்புறம் ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்கணும் தான் இருந்தேன். ஆனா அது எதுவுமே நடக்கலையேம்மா. ஒருவேளை நான் அவரை பார்த்து இந்த கேள்வி கேட்டு அதுக்கு அவர் சரியான பதில சொல்லிட்டு எங்களை வேணான்னு விட்டுட்டு போயிருந்தா கூட நான் இந்த அளவுக்கு வருத்தப்பட மாட்டேன். இப்போ அந்த கேள்வி எல்லாம் என் மண்டைக்குள்ள ஓட ஆரம்பிச்சிருச்சு. முடியலம்மா, தினம் தினம் இந்த சித்திரவதையான வாழ்க்கையை வாழணுமான்னு எனக்கு என் வாழ்க்கை மேலேயே வெறுப்பா இருக்கு. தமிழ் மட்டும் இல்லைன்னா இந்நேரம் நான் ஏதாவது பண்ணி போய் சேர்ந்திருப்பேன். பாரதி, என்னம்மா பேச்சு பேசுற? புருஷன் பொண்டாட்டி சண்டைக்கெல்லாம் சாகணும்னா நாட்டுல ஒரு பொம்பளை கூட உயிரோட இருக்க மாட்டா. சண்டை இருந்தா கூட பரவாயில்லம்மா, எனக்கு காரணம் தெரியணும்னு மனசு தேத்திப்பேன். ஆனா இப்ப நடக்கிறதெல்லாம் எதுக்கு நடக்குது, ஏன் நடக்குதுன்னு தெரியாம எனக்கு பைத்தியம் பிடிக்குது. பாரதி, எனக்கு படிப்பறிவு இல்ல, இருந்தாலும் நான் ஒண்ணு சொல்றேன். இங்க காரண காரியம் இல்லாம எதுவுமே நடக்காது. உன் புருஷன் உங்களை விட்டு விலகி இருக்க ஏதாவது ஒரு காரணம் இருக்குமா? நீ முதல்ல உன் புருஷனை கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு அந்த காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான வழிய பாருமா. காரணம் கிடைச்சா உன் புருஷன் உனக்கே கிடைச்சிடுவாருமா.